எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வெளியே ட்ரிப்பு போய் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகுது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. சரி இன்னைக்கு எங்கேயாவது போகலான்னு சொல்லியிருந்தாங்க. போகவே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை எப்போதுமே வெளியே போயிடுவோம், ஆனால் இன்றைக்கி போகவே இல்லை. ஸோ இப்போ ஃப்ரெண்டு வண்டியை வாங்கிட்டு அப்படியே எங்கேயாவது போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். இப்போ வண்டி எடுக்க போகிறோம். அஃப்னா பாருங்கள். என்னம்மா நீ மேலே வாம்மா, மேலே வா. ஸோ அஃப்னா ரெடி. அஃப்ரா இங்கே வா. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா அந்த ஊஞ்சலில் 2 பேரும் ஒரே சண்டை. நான் அனுப்புகிறேன், நீ அனுப்புகிறேன். கிளம்பியாச்சு. ஸோ ஊஞ்சல் வந்ததுலேருந்து ஒரே 2 பேரும் ஊஞ்சல் கிட்ட தான் இருக்காங்க. அஃப்னா நீனும் அப்படி தானே? வண்டி சாவி எடுத்துட்டு அதான் வண்டி சாவியா கொண்டாம்மா, கொண்டா. ஸோ அப்புறம் பாருங்க சூப்பராக ரெடியாகி எங்கே போகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம குளிக்கவா? சூப்பராக இருக்க கேர்ள்ஸ் ஆர் சூப்பர் அவேசம்னு இருக்கு. நல்லா இருக்கு. அப்படின்னா ஸோ 2 பேரும் கிளம்பிட்டாங்க. இப்போ நானும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கிளம்புனேன். ஃப்ரெண்டுகிட்ட வண்டியை வாங்கிட்டு அவங்கள்ட்ட அப்படியே பேசிட்டு வர லேட் ஆகிடுச்சு. போய் கார் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கிளம்புறோம். வா அஃப்னா. அஃப்னா நீ நின்று, நான் அஃப்னா கூப்பிட்டு போகிறேன். ஸோ கார் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து அவன் செட்டில் விட்டுருக்கான். நான் செட்டில் அது பட் ஆட்டி விட்டு மாத்தா. நேரம் உட்காந்துக்கார் நான் ஆட்டி விடுறேன். பிடிச்சிக்கோ. டாட்டா அஃப்னா. வா அஃப்னா நம்ம போவோம். இப்போ நானும் அஃப்னா போயிட்டு செட்டில் போயிட்டு அந்த வண்டி எடுத்துகிட்டு ஒரு வீட்டில் எல்லோரும் கிளம்பிட்டாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நேரம் கிளம்பி சாப்பாடு முடிச்சு மதியான சாப்பாடு பிரியாணி பூனை. அஃப்னா வந்து ஒரு பூனை இல்லை பாரு. அப்புறம் அந்த பூனையை முடிச்சா தூக்கிட்டு வந்துடணும். அப்படி தான் அஃப்னா. வா பைக்கை அப்படியே செட்டில் விட்டுட்டு கார் எடுத்து வர போகிறோம். வந்துட்டோம் வண்டி எடுக்க. உள்ள கோஹலியில் நிற்கிது. இது அவனோட ஃப்ரெண்டு வண்டி. நம்ம வண்டி வந்து இதுதான். அஃப்னா வெளியே விட்டு வந்துட்டேன். பத்து நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிடலாம். கோழி எப்படி வந்துச்சுன்னு தெரியல. இது உள்ள அப்போ அவ்வளோதான். வண்டியை பார்த்தீங்கன்னா எடுத்துட்டோம். வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வண்டி பார்த்தீங்கன்னா வால்ஸ்வாகனு. நான் இந்த வண்டியில் 2-3 தடவை ட்ரிப் போயிட்டு வந்துட்டேன். ஆனால் மைலேஜ் பார்த்தீங்கன்னா அந்தளவு இந்த வண்டியில் கிடைக்க மாட்டேங்குது. நார்மலாக தான் கிடைக்குது. ஆனால் வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அஃப்னா வெளியே விட்டு வந்திருக்கேன். ஏன்னா உள்ளே வந்து கொஞ்சம் செடியாக இருக்குதா, சரி எதுவும் இருக்கக்கூடாதுல்ல, அதனால அஃப்னா வெளியே விட்டுருக்கேன். வண்டி எடுத்துகிட்டு போயிடுவோம். ஒத்தையில் நிற்கிது அஃப்னா. பிஸ்மில்லா கிளம்பிடலாம். ஒரு 5 நிமிஷம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டேன். மதுலேருந்து இப்போ அப்படியே கிளம்பிடலாம். அந்த பக்கம் ஒரு வண்டி நிற்கி கேப் பார்த்து கொஞ்சம் எடுக்கணும். கரெக்டாக எடுக்கும்போது வண்டியை உடையிலையும் கொஞ்சம் பத்திரமாக பார்த்து தான் விடணும். எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா வண்டியை பார்க் பண்ணிட்டோம். இப்போ கதவை அடைச்சிட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதான். அஃப்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருக்கா. அஃப்னா இப்போ வந்துடுமா? கோவப்படாதம்மா தங்கம்லா. அஃப்னா பக்கத்து வீட்டில் ஏற்றி விட்டு வந்திருக்கேன். உள்ளே கூப்பிட்டு போகலாம், பட் இருந்தாலும் உள்ளே சேஃப்டியை தான் பஸ்ஸு பார்க்கணும். ஏன்னா சின்ன குழந்தைங்க இல்லையா, அதனால். அஃப்னா ஒரே நிமிஷம். அவ்வளோதான், போட்டு அடைச்சாச்சு. அஃப்னா சாரிம்மா தங்கம். வா சாரி. முன்னாடி தான் உட்காரணும். அப்போ அம்மா வந்தால் அம்மா கிளம்ப குடிப்பியா? ஏன் பைய போங்க. பைய போய் உட்காரணும்னா புழுதா? நான் அத்தை அப்படி வரேன். ஆனால் ஏசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க்காக ஆகுது. இந்த வண்டியில் வந்து என்ன பிரச்சனைனா ஏசி குளிருதா என்ன அடைக்க. ஏசி வந்து அடிக்கடி ஒர்க் ஆகாது இந்த வண்டியில். எப்போதும் ஒர்க் ஆகும். ஆனால் இன்றைக்கி என்ன தெரியல, வண்டி ஸ்டார்ட் பண்ணோன்னா ஏசி ஒர்க் ஆகுது. நல்லா இருக்குது. கூலிங் சூப்பராக இருக்குல்ல அஃப்னா? எப்படி இருக்குது அஃப்னா? நல்ல கூலிங்காக இருக்குது இந்த வண்டியில். அதாவது ஏசியை பொறுத்த வரைக்கும் எப்போவாது தான் ஒர்க் ஆகும். அன்னைக்கு ஏசி ஒர்க் ஆகல அஃப்னா? அன்னைக்கு ஏசி வந்து சுத்தமாக ஒர்க் ஆகலை. ஆனால் இன்றைக்கி சூப்பராக ஒர்க் ஆகுது. இப்படியே வீட்டுக்கு வர தட்டி ஒர்க் ஆகுதுன்னா செம்மையாக இருக்கும்ண்ணா. அப்படி தானே அஃப்னா? அஃப்னாக்கு ரொம்ப அவ்வளோதான். இப்போ கிளம்பிட்டு அஃப்னா கூப்பிட்டுட்டு
சரி நம்ம முன்னாடி. ஸோ இப்போ நேராக கிளம்பி பார்த்தீங்கன்னா இப்போ வடகரை டேமுக்கு தான் வந்திருக்கோம். டேமுக்கு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஐந்தருவி இல்லை குற்றாலம் போகிற மாதிரி பிளானு. இந்த டேம் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிரம்பி வழிஞ்சுது. இந்த டேம் நிரம்பி வழியில் பார்க்கல பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போது நம்பிருச்சு டேமு. இந்த சைடில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வழியுது. இதுவே டேம் நல்லா நம்பிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டேம் ஃபுல்லாகவே நல்லா நிரம்பி தண்ணி வரும்போது பார்க்க பார்த்தீங்கன்னா வியூவும் செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். சரி இப்போ இன்றைக்கி அதை பார்த்துடலான்னு சொல்லி வந்தோம். ஆனால் நேற்று நம்பி வந்திருக்கு, இன்றைக்கி பார்த்திங்கன்னா தண்ணி இல்லை. ஏன்னா இங்கே வெயில் பயங்கரமாக அடிக்குது. வெயில் அடிக்கிறனால இப்போ மழை பெய்யவே இல்லை. இப்போ இந்த மாதம் ஃபுல்லாகவே நல்ல வெயில் தான். இப்போ மழை பெஞ்சிச்சின்னா அந்த டேம் வந்து உடனே நம்பிடும். இப்போவும் கொஞ்சம் கொஞ்சம் மழையில் மழை பெய்தனால நம்பிருச்சு. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இந்த டேமுக்கு உள்ளே போகிறதுக்கு அலோடு இல்லை. மேக்ஸிமம் இந்த ரூட்டும் பார்த்தீங்கன்னா எப்போவாவது அடைச்சி லாக் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா திறந்து வச்சுருக்காங்க. இப்போ இதை சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாம். நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுது, 5:30 வந்துட்டோம். இது யாருன்னு நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு பொம்மையை காமிச்சிருப்பாங்க, குட்டி. ஸோ இது அதோட குட்டி. இது அஃப்னா, இது வந்து அஃப்ரா. இப்போ தான் வந்துட்டு வந்த உடனே பர்ச்சேசிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இது அஃப்னாக்கும் அஃப்ராக்கும் மாஸ்க் வேணும்னு சொல்லி ரொம்ப அடம். 5:30 வந்துட்டு அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா குளிக்க போயிட்டாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறோம். ஏன்னா துணியெல்லாம் பக்கத்தில் இருக்கா, குறைஞ்சதும் இல்லை. பட் அவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி. கூட்டம் அந்த அளவு இல்லை. இப்போ 5:30 காமிக்க பாருங்க உங்களுக்கு. நல்லா இருக்குது நல்லா இருக்குது. சலாம் வாங்கின உட்காந்து ஃபோன் பேசிக்கலாம். காமி அஃப்னா. ஸோ அஃப்னாக்கு வந்து ஜலவசம் அஃப்னா குளிக்கல இன்னைக்கு. அஃப்ரா நீ போட்டு மாஸ்க தண்ணி விழுது எவ்வளோ கண்ணு விழுதுன்னு பாட்டு வருமா அஃப்ரா? போமா வாங்க அஃப்னா, தண்ணி எவ்வளோ விழுதுன்னு பாட்டு வருவோம். வா தூக்குறேன் உங்களை. பையன் அஃப்ரா சதாம்கிட்ட அந்த பையன் எடுத்து கொடு. பையன் எடுத்து சதாம்கிட்ட பையன் எடுத்து கொடுத்துருவா. தூக்கிட்டு வரேன் உனைய. நாங்கள் போய் தண்ணி எவ்வளோ விழுதுன்னு பார்ப்போம். வா அஃப்னா போ. அப்பனா வந்து மாஸ்கை கலட்டிட்டான். இப்போ 5:30 ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம். தண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்க. காமிப்பாங்க. நேற்று தேதி 2ஆம் தேதி. கூட்டம் பார்த்தீங்கன்னா அந்தளவு இல்லை, நார்மலாக தான் இருக்குது. தண்ணி சூப்பராக உள்ளதா? அப்பனா எங்கே உட்காரு, உட்காந்து போனா மாஸ்க் போட்டுக்கோ. அப்பனா அவ்வளோதான். குளிக்க பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துட்டோம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லேடிஸுக்கு, இந்த பக்கம் ஜென்ஸ் குளிச்சுக்கலாம். ஸோ அஃப்னா வந்து நான் எங்கூடய குளிக்க கூப்பிட்டு வந்துக்கிட்டேன். நானும் மாப்பிள்ளை அப்புறம் நாங்கள் 4 பேர் குளிக்கிற மாதிரியா. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் குட்டி ஃபால்ஸ் இறக்கா இருக்குது. எப்போதுமே 5:30 வந்து அஃப்னா என் கூட தான் குளிக்கும். நான் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா தண்ணி நிறையா வருது. இங்கே ஆளும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. அதனால் அவ்வளோதான். குளிச்சுட்டு அப்புறம் போகிற வழியில் ஏதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு கிளம்பிடுவோம். நான் காரில் வந்தனால அன் டைம்னாலும் பிரச்சனை இல்லை, சேஃப்டி. இதுவே பைக்கில் வந்தால் ரொம்ப நேரம் இருக்க முடியாது. நைட்டு அவசரமாக பார்த்தீங்கன்னா ஊருக்கு போகணும். அவ்வளோதான். நேராக போய் பார்த்தீங்கன்னா குளிக்க போகிறோம். வாங்க குளிச்சிடலாம். குளிச்சுட்டு அப்படி வீட்டுக்கு கிளம்பிடலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.